ஹலோ ஃப்ரெண்ட், ப்ராப்பராக ஒரு லெமன் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா குளியுள்ள பாத்திரமா எடுத்துக்கோங்க, பவுல் மாதிரி பெருசாக. அதில் வந்து நான் சர்க்கரையை ஃபஸ்ட்டே போட்டுருவேன். ஓகே, சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். லெமன் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக சொன்னால் 4. ஓகே, இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. அப்படியே விதை இருந்தாலும் மறுபடியும் நம்ம இன்னைக்கு வடிகட்டிக்கலாம். அப்படியே ஓகே, வடிக்கி அதை அப்படியே புழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி புழிஞ்சிருங்க. புழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்குமானது கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் லெமன் ஜூஸ். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால கோல்டு இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு சக்தி தான் ஆனவங்களே, ரொம்ப இது பண்ணாது. ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி இந்த லெமனில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் சர்க்கரையை போட்டு வச்சுட்டு நம்ம முன்னாடியே போட்டோன்னா நல்லா கரையும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா இனிப்பு நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி இன்னும் கூட நமக்கு தண்ணி தேவைப்படும். சந்தனா, இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வாடா, வாட்டர் பாட்டில். எல்லாத்தையும் இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நான் உப்பு எதுவும் கொஞ்சம் கூட ஆட் பண்ண மாட்டேன், வெறும் இந்த சர்க்கரை மட்டும்தான். பாட்டில் எடுத்துட்டு வா. அங்கே பாருங்கள், சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை வலிக்குது, ஆவி பிடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிச்சோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. ஓகே, ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு 2 விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், தண்ணி பாட்டில் அங்கே எடுத்துகிட்டு வா, தண்ணி பாட்டிலு. அவ்வளோதான், எல்லாத்தையும் புழிஞ்சிட்டேன். இனிமேல் தண்ணி நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே வேணால் இது மாதிரி நான் புதினா இலை எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்னஸ்க்காக புதினா இலை போட்டுக்குவேன் நான். ஓகே, ஓப்பன் பண்ணி கொடு. தண்ணி நல்லா ஓப்பன் பண்ணால் என்னம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ரெடி ஆயிடுச்சு ஜூஸ். ஓகே, இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே வேணால் இது புதினா இலை போட்டுக்கோங்க. நான் இப்போ போடல, தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்குவேன். சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். உங்களுக்கு வேணால் ஒரு பிச்சுக்கே உப்பு போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை இன்னைக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.